ஓகே, எக்ஸல் ஷீட் தெரியுதா? Girls, do you see the Excel sheet? Yes or no? Right, so this is the outcome. 3 round முடிச்சிருக்கீங்க. Government officers, round 1ல 10,000, doctors 12,000 rewards earn பண்ணிருக்கீங்க. Businesswomen 12,000 rewards earn பண்ணிருக்கீங்க. Software employees 12,000, police officers 5,000. இது round 1ல. Round 2ல government officers 8,500, doctors 10,000, businesswomen 10,000, software employees 8,500, police officers 9,000. And round 3, government officers 9,000, doctors group 10,500, businesswomen 10,000, software employees எந்த மார்க்கும், police officers 6,500. So total 3 roundல rewards மட்டும் government officers 27,500 rewards வாங்கிருக்காங்க. Doctors 32,500, businesswomen 32,000, software employees 20,500, and police officers 20,500. இந்த rewards எல்லாமே 5 கேட்டகரியில பிரிச்சு போட்டிருக்கு most of the people. So categories என்னன்னு கேட்டீங்கன்னா individual savings அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அடுத்தது பேங்க் சேவிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க, அடுத்தது டொனேஷன்ஸ், அடுத்தது சேரிட்டி, அடுத்தது சைல்டு கேர், இது போக காலனி பெனிஃபிட்ஸ், காலனிக்கு பணம் கொடுத்துருக்கு. இது அல்லாம ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்மெண்ட். இந்த போர்ட்ஃபோலியோஸ்ல தான் உங்க பணங்களை, அதாவது உங்களுடைய ரிவார்ட்ஸை நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய டோட்டல் ரிவார்ட்ஸ் இதுதான். ஸோ இப்போ 4th ரவுண்ட் அப்படிங்கறத பிளே பண்ணுவோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, இவங்க 2 பேர் software employees and police officers, அவங்க earn பண்ணிருக்கிறது 10,000, which means their level of commitment should be a little bit more. இவங்க செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க டீம். இந்த டீம்ல கனிஷாஸ் டீம், திஸ் இஸ் அஜிமோல்ஸ் டீம் அண்ட் திஸ் இஸ் கிருத்திகாஸ் டீம். அண்ட் சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸ் ஒரு ரவுண்டு ஸ்கோர் பண்ணாமையே அவங்க 20,500 இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 3 ரவுண்ட்லயும் ஸ்கோர் பண்ணியுமே 20,500. ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்டாண்டிங்ஸ். இந்த ஸ்டாண்டிங்ஸ்ல இருந்து நீங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா யாருக்காவது? Okay. So now we are going to step into the 4th round. The 4th round. வாங்க. லைட் போட்டுட்டு கேமரா. So in the round, that is the 4th round, perhaps the final round of this activity. அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு வேற ஆக்டிவிட்டிக்கு போறோம். இந்த 4th ரவுண்ட்ல உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே, ரிவார்ட்ஸ்ல நீங்க யூஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையுமே நீங்க எடுக்க வேண்டிய மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த காலநிலை ஏற்படுது. ஸ்டோரி இஸ் கோயிங் இன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். என்ன டைரக்ஷன் கேட்டீங்கன்னா, லைக் ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஏதோ பிரச்சனை. 5 ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பிசினஸ் பீப்புள், தென் சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸ், டாக்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்து, அந்த எமர்ஜென்சி வந்துட்டதுனால அவங்க கொஞ்சம் பணம் தேவைப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எமர்ஜென்சி.
I'll tell you what the emergencies are. Like for example, um, the government officers, அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி என்னன்னு சொல்லி கேட்டா, அவங்களுக்கு திடீர்னு ஆபீஸ்ல வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து ஆட்களை வந்து கம்மி பண்றாங்க. they are reducing the மேன் பவரை ரெடியூஸ் பண்றதுனால அவங்கள ஒரு 2-3 பேருக்கு வேலை போகும். லைக் 4 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு they are going to lose their job. ஜாபை லூஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது வேலைக்கு போகலாம். பட் கவர்மெண்ட் ஜாபுக்கே போக முடியாது. வேற ஏதாவது பிரைவேட்டா வேலைக்கு போகணும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு இப்போ ஒரு மன உளைச்சல். ஸோ இந்த ரவுண்ட் வந்துட்டு டிப்ரெஷன், மன உளைச்சல், அப்புறம் மனசு நொந்து போயிருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நடக்குது. ஸோ இதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வருவீங்கிறது தான் எங்களோட சொல்யூஷன்ஸ். அப்புறம் இந்த சொல்யூஷன்ஸை பார்த்துட்டு தென் வி வில் ஹேவ் அ ஸ்மால் டிஸ்கஷன். இதுல நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படிங்கறத பார்த்துட்டு தென் வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஏன்னா 4 நாளா போயிட்டு இருக்கு இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இதோட இன்னையோட முடிச்சுக்கலாம். பிளஸ் ஆப்சன்டிசம் எல்லாம் இருக்கு. ஸோ நேற்று பெர்ஃபார்ம் பண்ணவங்க இன்னைக்கு இல்லை அது அப்படிங்கிறது. ஸோ உடம்பு சரியில்லைன்னா ஒன்றும் செய்யும். லைக் டிப்ரெஷன், ஒருத்தருக்கு வேலை போக போகுது. யார் அங்க நடந்துகிட்டு இருக்கு? அட்டன் பண்றவங்களா இல்ல கிளாஸ் அட்டன் பண்ணாங்க? கிளாஸ் நடக்கும்போது யார் நடந்துட்டு இருக்கா? ஒண்ணா உட்கார்ந்து கவனிங்க. நோட் வாங்க போனா சார். ஓகே, ரைட். சோ கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு வேலை போச்சு. 3 கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்குமே வேலை போச்சு. ஸோ தே ஹேவ் டு டூ சம்திங். இது மன உளைச்சல் நம்பர் 1. யாருக்கு? கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அவங்க கண்டுபிடிச்ச கேசஸ்ல எல்லாம் வந்து பெருசா சக்சஸ் இல்லாதனால வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். தே ஆர் நாட் ஏபிள் டு என்ன சொல்றது, அந்த காலனில அதே மரியாதை அவங்களுக்கு கிடைக்கும். மரியாதை கம்மியாகுது. டிரான்ஸ்ஃபர் ஆன போலீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில அவமானங்கள் ஏற்படுது. அதனால அவங்களுக்கு ஒரு குரூப்புக்கு வேலை இல்லாதனால மன உளைச்சல், இன்னொரு குரூப்புக்கு இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது ஒரு மன உளைச்சல். பிசினஸ் பீப்புளுக்கு இடையில அவங்க எடுத்த ஒரு பிசினஸ் மோட்டிவ்ல பயங்கரமான லாஸ், எக்கச்சக்கமான நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய இது வரைக்கும் அவங்க சம்பாதிச்ச பணத்துல குறைஞ்சது 60% அவங்க வந்துகிட்டு அந்த லாஸை நிவர்த்தி பண்றதுக்கு செலவு பண்ணி, அதனால அவங்க டிப்ரெஸ்டா. சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிஸ் கோவிட் பேண்டமிக்ங்கிறதுனால கம்பெனிஸ் எல்லாம் மூடிட்டாங்க. ஓரளவுக்கு சரியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நவ் கம்பெனிஸ் எல்லாம் மூடிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வேலை போயிடுச்சு. நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய சம்பளமும் கிட்டத்தட்ட 30,000 35,000. ஸோ இப்போ அவங்களுக்கும் வேலை போயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியல. ஐடி எல்லா கம்பெனிஸுமே மூடிட்டதுனால ஒரு ஐடி கம்பெனில இருந்து இன்னொரு ஐடி கம்பெனிக்கு அவங்களால போக முடியும். அதனால அவங்களுக்கு மன உளைச்சல். கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆபீசர்ஸோட நிலைமை தான் அவங்களுக்கு. டாக்டர்ஸ், இந்த டாக்டர்ஸ் கூட்டத்தில் இருக்கிற ஏதோ ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணதுல அந்த பேஷண்ட் இறந்துட்டார். சோ அந்த ஆபரேஷன் பண்ணது யாரு அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. அதனால வந்துகிட்டு அந்த குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க மேல கேஸ் போடுறதுக்கு அந்த 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 இறந்து போன குடும்பத்தார் வராங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல். இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நீங்க எப்படி மீண்டு வர? ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸை how are you going to solve? Business people, business loss number 1. Software companies, all software companies are closed, job loss number 2. Doctors, operation gone wrong, a patient dead, அதனால கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. Number 3. Government officers, job lost. Number 4. Police officers, transfer to some other place. இதுல பணம் அப்படின்றதுன்னா உங்க சேவிங்ஸ் மொத்தத்தையும் எடுக்க வேண்டியது வரும். இல்ல நாங்க வேற ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னா அது என்ன பிசினஸ், எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு யோசிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னம்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்க என்ன செய்வீங்கிறது லெவல்ல யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்க. இதுதான் இந்த இன்வெஸ்ட் அண்ட் ஹார்வெஸ்ட்ல நீங்க ஃபேஸ் பண்ற கடைசி ரவுண்ட். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸா இருக்கிற ஆட்கள்
20,500 தான் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இதுல பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகும். எவ்வளவு டைம் வேணும் டீம் டாக்குக்கு? டீம் டாக் டைம் எவ்வளவு வேணும்? இதுதான் 4th ரவுண்டு. அது கடைசியா வச்சுக்கலாம், 5th ரவுண்டா வச்சுக்கலாம். இல்ல அதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? சோ இப்போ என்ன, இந்த மன உளைச்சல் டிப்ரெஷன் அப்படிங்கிற ரவுண்ட ஃபர்ஸ்ட் பண்றீங்களா இல்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற ரவுண்ட ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கீங்க? டிப்ரெஷனே பண்றோம் சார். ஓகே ரைட். சார் once more explain business women's யாருக்கு? பிசினஸ் பீப்புள், பிசினஸ் உமன். பிசினஸ் உமன் வந்து இடையில ஜனவரி பிப்ரவரி அப்படிங்கிற டைம்ல அவங்க புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு புது பிசினஸ் வெஞ்சர் ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு மத்தியில அது சரியா போகல, அதனால லட்சமா லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸ் நிவர்த்தி பண்ண முடியாததுனால டிப்ரெஷன் பீப்புள், அந்த அந்த மன உளைச்சல்ல இருக்காங்க பிசினஸ் பீப்புள். இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. ஓகே சார். ஓகே சரி, அந்த 30 அந்த எங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த இத வச்சு நாங்க எப்படி வெளிய வரது? அப்சல்யூட்லி. இப்போ உங்ககிட்ட பணம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுவோம். இப்ப நீங்க டீம் டாக்குக்கு போகும்போது உங்க கையில எவ்வளவு பணம் இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அந்த பணத்துக்கு உண்டான செலவையும் சேர்த்து நீங்க கரெக்டா சொல்லணும். ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு வரும்போது ஒரு மனுஷன் புதுசா ஏதாவது செய்யணும் அப்படிங்கும்போது அவனுக்கு பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும் போது அவன் கிட்ட இருக்கிற மொத்த சேமிப்பையும் அவன் யூஸ் பண்ணுவான். சோ இப்ப அதுதான் அதை செக் பண்றதுக்காகத்தான் இக்கட்டான சூழ்நிலையில நீங்க மைண்ட ஸ்டெடியா வச்சு எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்கிறத பாக்குறதுக்காக தான் இந்த ரவுண்ட் நான் கொடுக்குறேன். சோ இப்ப ஸ்ப்ரெட்ஷீட்ல நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுவேன். அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரூப்புக்கும் பணம் கையில எவ்வளவு இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஓகே சார், ஏஞ்சலுக்கு ஏதோ டவுட் இருக்கா? எஸ் ஏஞ்சலிகா சொல்லுங்க. சார், கவர்மெண்ட் ஆபீசருக்கு வேலை போயிடுச்சு சார். ஆமா. திரும்பி வேற எந்த வேலையிலும் சேரணும். அதாவது கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்காது, மறுபடியும் அவங்களால கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஜாபுக்கு சேர முடியாது. பட் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதோ இல்ல ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்ல போய் ஜாபுக்கு போறதோ அது அவங்களால செய்ய முடியும். ஓகே, இந்த காலனில நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு ஒண்ணு போடுவோம் இமேஜினரியா. ஒரு 2 வருஷம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. ரைட்டா? இப்போ எல்லாரும் கொஞ்சம் திரும்பி ப்ரொஜெக்டரை பாருங்க, அந்த ஸ்கிரீனை பாருங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன். லைட்டை பெருசா நீங்க ஆஃப் பண்ண வேண்டியது வராது, ஏன்னா லைட் ஆஃப் பண்ணாமே உங்களுக்கு தெரியும். டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு லைட் ஆஃப் பண்ணவே தெரியுதா? லைட் ஆஃப் பண்ணுமா? சரி, ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மைக் நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஓகே ரைட். சரி, இப்போ இந்த கர்சர் மூவ் பண்ற இடத்துல பாருங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்டயும் எவ்வளவு பணம் இருக்குன்னு ஒரு சின்ன கணக்கு ஒண்ணு போடுவோம். Now first government officers இவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு ஒரு சின்னது. இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் உடைய சேலரி என்ன? 35,000. சோ 35,000 2 வருஷம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. சோ 24 மாசங்கள். அந்த 8,40,000
35,000 8 வருஷம் earn பண்ணிருக்காங்கன்னா ஒரு மாசத்துல 35,000 சம்பளத்துல செலவெல்லாம் போக அவங்க கையில எவ்வளவு சேமிச்சிருப்பாங்க? தோராயமா ஒண்ணு சொல்லுங்களேன் பாக்க. 35,000 சேவ் பண்றது எல்லாருமே டாக்டர்ஸ் தவிர எல்லாருக்குமே மாச வருமானம் 35,000 தான். 35,000 நீங்க earn பண்ணீங்கன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில மளிகை, பால், சாப்பிடுற சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி, நான்-வெஜிடேரியன் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் கரண்ட் பில்லு, டெலிஃபோன் பில்லு, போனுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்றது, அப்புறம் இதர செலவுகள், அப்புறம் மாசத்துக்கு 2 தடவை ஹோட்டல் போறது அப்படி இப்படின்ட்டு இத்தனை செலவெல்லாம் போக ஒரு மாசத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு கையில மிச்சம்னு எவ்வளவு நிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 10,000 சார். ஒரு ஃபேமிலியில 3-4 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 10,000 அப்படிங்கறத சேமிக்க முடியும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். 10,000 கொஞ்சம் ஜாஸ்தி. இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிங்க. 6,000 will be fine. 6,000 ரூபாய். சோ 6,000 ரூபாய் சேமிக்கிறாங்க இன்டு 24 மாசம் 2 வருஷம் 1,44,000 ரூபாய் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கையில இருக்கு. 1,44,000. இது கூட அவங்களுடைய ரிவார்டு பாத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் 27,500. 27,500. சோ இது ரெண்டையும் நீங்க சம் பண்ணீங்கன்னா 1,76,500. சோ கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட இருக்கிற மொத்த கையிருப்பு பணம், the money in hand is 1,71,500. நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர்ஸ் இவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது ஒரு மாசத்துக்கு 40,000 ரூபாய். அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு டாக்டருடைய வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா செலவெல்லாம் போக அவங்களும் ஒரு 6,000 வச்சு. டாக்டர்ஸ் டீம்ஸ் என்ன நினைக்குது? சோ அவங்களுக்கு ஒரு 6,000 அப்படின்னா 1,44,000. டாக்டர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிற ரிவார்டு பார்த்துக்கணும். சோ இந்த மன உளைச்சல் இருக்கிற இந்த டைம்ல டாக்டர் ஒவ்வொரு டாக்டர் கையிலையும் இருக்கக்கூடிய பணம் 1,76,500 ரூபாய். பிசினஸ் உமன். சோ அதே 1,44,000 எல்லாத்துக்கும் போகும். அண்ட் பிசினஸ் உமன் ஏர்ன் பண்ணியிருக்கிறது 32,000 ரூபாய் ரிவார்ட். ஒரு 1,76,000. சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கும் இதே போடுவோம். ஆனா அவங்க ஏர்ன் பண்ணிருக்கிற ரிவார்டு எவ்வளவு? 20,500. சோ அவங்க கிட்ட இருக்கிற பணம் 1,64,000. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்கும் அதே தான். இதுவும் அதே அமௌண்ட் தான், இதுவும் அதே அமௌண்ட் தான், இதுவும் அதே அமௌண்ட். சோ உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணம் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட இருக்கிறது 1,71,500. டாக்டர்ஸ் கிட்ட இருக்கிறது 1,76,500. பிசினஸ் பீப்புள் கிட்ட 1,76,000. சாஃப்ட்வேர் கிட்ட 1,64,500. 1,64,500 போலீஸ் கிட்ட. நீங்க டீம் டாக் பண்ணும்போது இந்த பணத்தை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? உங்க மன உளைச்சலுக்கு இந்த பணம் எல்லாரும் ஒரு 1,60,000 1,70,000 வச்சுருக்கீங்க. அந்த பணத்தை வச்சு உங்க மன உளைச்சலுக்கு நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கறத யோசிங்க. யோசிச்சுட்டு எந்த விதமான மைண்ட் ஸ்டாம்ஸும் இல்லாம தெளிவா யோசிச்சு எனக்கு பிரசன்டேஷன். இன்னைக்கு நீங்க ரொம்ப லேட்டா தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. 6:45 ஆல்ரெடி ஆயிடுச்சு. அதிகபட்சம் 7:40 வரைக்கும் தான் நம்மளால செஷன் கண்டக்ட் பண்ண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா 7:45க்கு இல்ல 8 மணிக்கு எனக்கு வேற ஒரு கமிட்மெண்ட். சோ டீம் டாக் எவ்வளவு நேரம் வேணும்? கேட்கல.
15 minutes. சரி, ஓகே. 7:05க்கு நான் வீடியோல வருவேன். என்ன வீடியோல பார்த்த உடனே நீங்க உள்ள வரணும். ஓகே ஓகே. திங்க் பண்ணுங்க, நல்லா கிரியேட்டிவா யோசிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஹேவ் ஃபன். ஜாலியா மனநிலைமையை சந்தோஷமா வச்சு யோசிங்க. அப்பதான் மைண்ட் நல்லா வேலை செய்யும். என்னமா மைக்க புடிச்சு பேசுங்க. என்ன வேணாலும் ஆரம்பிக்கும், எதை வேணாலும் யோசிக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் திங்க் பண்ணுங்க. ஐடியா தெளிவா திங்க் பண்ணி சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகே சரி, ரைட். Enjoy. Meet you in 10 minutes. I mean 20 minutes. Okay, sir. Okay. They did not get any marks. So we will start with the software employees. Come on. In the fourth round, எப்படி கேஸ் சால்வ் பண்ண போறீங்க? சார் கவர்மெண்ட் ஆபீசருக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம். வேற யாருக்கா டைம் வேணுமா? கவர்மெண்ட் ஆபீசருக்கு 5 minutes வேணும் சார். and software company சார். நான் எல்லாரும் உட்கார்ந்து லிசன் பண்ணணும். So okay, I'll meet you then after 5 minutes. Okay sir. இந்த தடவை நான் வர மாட்டேன். ரெடியான பிறகு நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. Okay sir. So doctors team will start. Doctor team start. Here on Kusmata. Yeah, you can start. Yes sir. Hi sir, good evening. I am going to tell about how can I spend the money. It's rupees 1,76,500 for myself. Sir, abhi first start பண்ணுவாங்க sir. அதுக்கப்புறம் அஜ்மல், sir. அந்த 1,76,000 எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கறதல்ல இங்க ரொம்ப முக்கியம். நீங்க அந்த மன உளைச்சல்ல இருந்து வெளியில வரதுக்கு அந்த 1,76,000 எப்படி யூஸ் ஆக போகுதுங்கிறது தான் இங்க. ஓகே Okay sir. யா, பட் ப்ரிப்பேர் பண்ணதை பிரசன்ட் பண்ணுங்க. கம் ஆன். Then சொல்லுங்க பச்சு. Hi sir. Hi. அத அபிநந்தினி, அத வாங்கி இப்படி பேண்ட் மாதிரி கழுத்துல போட்டு. That's how it works properly. மைக்க இப்படி எல்லாருமே அதான் பண்ணணும். மைக்க இப்ப மவுத் கிட்ட இப்படி வச்சுக்கோங்க. That's the purpose of the mic. இது பேசுங்க. No, it's not properly audible. I don't know. கேக்கல சரியா? என்ன மைக் வச்சு என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. படி. சார் அவளுக்கு தோணுனதை சொல்லிருக்கலாமாங்க சார்? அதனால அவ தமிழ்லயே சொல்றாங்க. சொல்லு சவுண்டா சொல்லு. சார் போட்டு தான் சொல்ல சொன்னாரு. சரி சரி, அது கழட்டி கையிலே கொடுங்க. என்னதான் நான் டாக்டர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நான் ஒரு கவுன்சிலிங் டாக்டர் பார்த்து கவுன்சிலிங் பண்ணுவேன். இதுக்கான செலவு எப்போ இங்கிலீஷ்ல பேசுற நீங்க இன்னைக்கு தமிழ்ல பேசுனீங்க? What is the reason? அப்போ அந்த டைம்ல அபிநந்தினி மட்டும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இன்னைக்கு தமிழ்ல பேசினா, இன்னைக்கு நானும் தமிழ்ல பேசுறேன்.
அபிநந்தினி தமிழ்ல பேசினா, இந்த டீம்ல இந்த பொண்ணு பேசினா, இன்னைக்கு நானும் தமிழ்ல பேசுறேன். அபிநந்தினி இவங்க 3 பேர் பேசிட்டாங்க, 4வது இன்னைக்கு நானும் தமிழ்ல பேசுறேன். இப்படியே ஆரம்பிக்காதா? ட்ரை பண்ணாம இங்கிலீஷ் எப்படி வரும்? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். She said she wants a time to talk. சரி, அப்ப டைம் நிறைய எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு. She asking one day full time. சரி, 1 day full time எடுத்து நாளைக்கே பிரசன்ட் பண்ணுங்க. 7:30 ஆச்சு. நாங்க இங்கிலீஷ்ல தான் சார் எழுதிருக்கோம். சரி, அப்ப சொல்லுங்க, ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. I have two friends only till my heart finds peace, and I go to beach and feel lonely, and I put my earphones in my ear and put the cat on, and I can watch the natural beauty. As myself, I go to a long trip for 1 week. It's in rupees 40,000 for expense, and I stay alone. I donate some amount to the patient's family in rupees 50,000, and I put my and I can help some hospitals in rupees 50,000. I collect some story books and learn the book in rupees 6,000, and I do some mind exercise and yoga for my relaxation. Okay. Right. So this team has presented mind relaxation, going to some other places. These are all the solutions that doctor's team has given. Okay, good job, all of you. Now, the next team, business women. Hi, sir. Good evening. Hi, Kirtika. Good evening. We are going to tell the solution about how to recover from the business depression. Economic recovery follow after stock marketing, often prices, government policies, sometimes help or economic. கிட்டவா பிக்சரும் நீங்க that you have to give up until you loved and it has not been we got a 1,70,000 as a reward in the final note. We take 1 lakh to satisfy the loss of 60,000. We find the reason for the loss and we discuss with our company partners and decide to work together in any situation. And we close the company because the company is not, and we put share in the 40,000. And we going to plan to 70,000 we organize for savings. We take 6,000 for our bonus, and we think about our new jobs after that completing, and we listen songs and lost our thought about depression, and we cure our depression thoughts by listening motivation speech. Okay, good job. Nice set of points. Very good. Well done, all the three of you. Okay, so
just like the previous team, the businesswomen team have also taught more about how to use the finance properly. And இவங்களும் வந்து மைண்ட் எப்படி கிளட்டர் இல்லாம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறது மூலியமா தே வில் கம் அவுட் ஆஃப் த டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. வெல் டன், நைஸ் கிருத்திகா. I really appreciate the team. Okay, now we will have the government officers. Are you ready? Sir, we cannot prepare. ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா இல்லையா? ப்ரிப்பேர் பண்ணது சொல்லுங்க. சொல்லு. Really? Anisha will put balance 70,000 and she got them one small fancy store in the party. Yara put 1,500 church and I can pray to God. Yara become a good life. I had hope in that and I get paid. Okay. Right. Good try. Very good try. Police team and software team prepare பண்ணிருக்கீங்களா இல்லையா? Right. என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதை சொல்லி முடிச்சிருக்கு. Come on. Who's speaking? Kanimali sir. Okay, Kanimali சொல்லுங்க. Yes, சொல்லுங்க. Sir. Hi sir. Hi. Sir, நான் டிப்ரெஷன் இருந்து வெளியே வரேன். மணி வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும் போது அது கோவிட் டைம் தானே, அதனால கோவிட் டைம்னால எங்கேயும் ஒர்க் அதிகமா கிடைக்காததுனால நாங்க வந்து புக் ஷாப் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன்னா கோவிட் டைம்ல வந்து எல்லாத்துக்கும் போர் அடிச்சு புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வாங்குவாங்க. அதனால நாங்க புக் ஷாப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். அந்த புக் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 வந்து அதை வைக்க வந்து பண்றோம். அப்புறம் ஆன்லைன்லயும் புக் வாங்குற மாதிரி இது பண்றோம் சார். ஆன்லைன்லயும் புக் டெலிவரி பண்ணுவோம் நாங்க. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 வந்து அப்புறம் மீதி சேவிங் பார்த்தீங்கன்னா 2,500. அப்புறம் அது டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பிசினஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணி. Okay, very nice idea. Nice book selling idea is really good. Okay. Right. Now, software company. Sir. Yaru? Sridharshniya? Police team, sir. Oh yeah, police. Right. Adha software company. Yes. Who's speaking in police team? Priyadarshini, sir. Yes, Priyadarshini. Good evening, sir. Good evening. I asked to depression my solution. I will go to the
First, I will go to the doctor and told I have in depression. Doctor will check me and give me a solution. For our fees amount is 11,500. Then I will go to the police department. I will ask to higher officers. I ask the officers, why should you transfer in this police? Okay. So counseling போவீங்க, அதுக்கு தனியா ஒரு 11,500 பக்கம் ஃபீஸ் கொடுப்பேன்றீங்க இல்லையா? Yes, sir. Right. Okay. அவ்வளவுதானா? சரி. Okay. So now it's 7:35. இதுக்கு நான் இந்த ரவுண்டுக்கு வந்து நம்ம ரிவார்ட் கொடுக்க முடியாது பிகாஸ் இது ஃபைனல் ரவுண்ட் அப்படிங்கிறதுனால. இப்போ நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆனோன்னு we will have a discussion about what did we learn out of this invest and harvest game. ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க, 4வது ரவுண்ட்ல அதை ஹார்வெஸ்ட் பண்ணி முதலீடு செஞ்சீங்க. முதல் 3 ரவுண்ட்ல 4வது ரவுண்ட்ல வந்துட்டு முதலீடு பண்ணதை வந்து எடுத்து யூஸ் பண்ணி, அதனாலதான் இந்த கேமுக்கு பேரு இன்வெஸ்ட் அண்ட் ஹார்வெஸ்ட். ஸோ 4 ஒர்க்கிங் டேஸ் இது இந்த கேம் போயிடுச்சு. நீ அடுத்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கனிஷாவும் வந்துட்டோம் நாளைக்கு. ஸோ வந்த பிறகு ஃபுல் அட்டெண்டன்ஸ்ல we will have to talk. ஒவ்வொருத்தரும் இதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. Okay, sir. So that's the plan tomorrow. கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, sir. நாளைக்கு அங்க ஒரு ஃபைனல் இயர் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஒர்க் ஷாப்ல 3 hours ஒர்க் ஷாப் பண்ண சொல்லி என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய ஒரிஜினல் ப்ரொஃபஷன் அதுதான். காலேஜஸ்க்கெல்லாம் போய் பசங்களை ட்ரெயின் பண்றது தான் என்னுடைய ஒரிஜினல் ப்ரொஃபஷன். ஸோ 1:30 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் நான் அந்த காலேஜில் மத்தியானம் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும். இங்கிருந்து 35 கிலோமீட்டர். ஸோ 4:30 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு 5 மணிக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணா கூட நான் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5:45, 6 அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக நான் கண்டிப்பா நாளைக்கு கிளாஸை கேன்சல் பண்ண மாட்டேன். கட்டாயமா கிளாஸ் இருக்கும். ஏன்னா போன வாரமே ஒரு கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அதனுடைய காம்பன்சேஷன் தான் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். பட் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆச்சு அப்படின்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ரெபிடெக்ஸ் புக்கை படிச்சுட்டு இருங்க. நான் வந்தோட லிங்க் அனுப்பிச்சிடுறேன். And then we will start the class. Okay. So, any questions today? No, sir. Right. Repitex book படிச்சிட்டு இருக்கீங்களா தொடர்ந்து? அது ரொம்ப விலை ஜாஸ்தியான புக்கு. கஷ்டப்பட்டு அதை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. உங்க சிஆர்எஸ்ல இன்னைக்கு நீங்க பண்ண இந்த ஆக்டிவிட்டியோட மார்க்ஸ் ஆட் ஆகும். மறுபடியும் 10 நாள் கழிச்சு அந்த சிஆர்எஸ் உடைய ரிப்போர்ட்டை பார்ப்போம். ஓகே, ரைட். இன்னைக்கு உங்களோட எனர்ஜி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நாளைக்கு இன்னைக்கு இல்லாத எனர்ஜியை நாளைக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி. யா சார், அப்ப நேத்து சொன்னீங்க சார், அது கல்ச்சர் இது, அது நாளைக்கு பண்ண வேண்டாமா சார்? அது ஒரு புது ஆக்டிவிட்டியா பண்ணுவோம். கண்டிப்பா அதை பண்ண போறோம். அது ஒரு புது ஆக்டிவிட்டியா நாளைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டீம்ஸை வந்து மாத்த போறோம். அது காலனி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தீங்க இந்த எக்ஸசைஸ்ல. நாளைக்கு நீங்க இருக்க போற இடம் ஃபாரஸ்ட், காடு. மறுபடியும் காட்டுக்குள்ள போகும். அந்த காட்டுக்குள்ள நான் அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு சொன்ன அந்த விஷயத்த வந்துட்டு அதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்கேன். வேற மாதிரி கதையை யோசிச்சு வச்சிருக்கேன். நம்ம அதுல படிக்கலாம். ஓகே, என்னமா? Absolutely, team members will be changed. இந்த ஆக்டிவிட்டி நாளையோட முடியுது. இந்த ஆக்டிவிட்டி நாளையோட முடியுது. வேற டீம் மெம்பர்ஸ் அப்படியே ஃபுல்லா மாத்திட்டேன். Okay sir. That's a plan. Okay. Sir, any other questions? Kirtika, you have any questions? Right. Sir, okay. Therapies regular பண்ணுங்க. 3 picture technique and alpha level meditation பண்ணுங்க. Continue பண்ணுங்க. Repitex books daily படிங்க. I'll meet you tomorrow. Expect great things and live strong.
Bye bye. Today presentation episode. உங்க பிரசன்டேஷன் எப்பவும் போல நல்லா இருந்துச்சு. அதான் 2 டீம், டாக்டர்ஸ் டீமும் பிசினஸ் உமன் டீமும் பிரசன்டேஷன் யூனிஃபார்மா இருந்துச்சு எல்லா 4 ரவுண்ட்லயும். வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, அண்ணாமரியா ஒண்ணு கிளம்பு இல்லை இங்க வந்து உட்கார். கிளாஸ் முடிஞ்சது நான் சொன்னேன், உன்னை யார் அங்க போக சொன்னேன்? When did I say the class was over? Nobody stands up until I say the class is over. Yeah, as I was saying, Kirtika, doctors team and business woman team in the rendu team uniform and all around ella nalla. I was expecting the same from the other 3 teams too, but police officers team and software engineers team, of course, நாலாவது ரவுண்ட்ல ஒரு அளவுக்கு ட்ரை. இது என்னன்னா, ஒரு டீம் அப்படின்னா அந்த டீம்ல 3 பேரோ 4 பேரோ இருக்கீங்கன்னா அவங்க 4 பேருமே எஃபர்ட்ஸ் போடணும், இல்ல 3 பேருமே எஃபர்ட்ஸ் போடணும். இப்போ மார்க்குக்காக அப்படின்ட்டு இட்ஸ் ஃபார் த பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னைக்கு பார்த்தா உன்னுடைய அட் தி எண்ட் ஆஃப் தி டே when you go and sleep, நீ தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் பெஸ்டா பண்ணேன், இந்த கிளாஸ்ல நான் பெஸ்டா பண்ணேன், என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் முயற்சி எடுத்தேன் அப்படின்னு நீ நல்லா தூங்கு. ஆனா அது சாட்டர்டே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே இல்ல. டீம் பெஸ்டா பண்ணாத மாதிரி எனக்கு. அதான் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன எஃபர்ட் அது நீ தான் எடுக்கணும். எங்கன்னு பேசணும். டீம்ல யாராவது நல்லா பண்ணலன்னா they will have to talk. or நீ இன்டியூஸ் பண்ணனாலதான் அவங்க 2 பேரும் இந்த அளவுக்காவது பண்ணாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். பட் தென் நான் வந்து டீமை மாத்துறது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் டெலிபரேட்டா வேற மாதிரி நான் டீமை மாத்த போறேன். அதுல யாருக்கும் வந்துட்டு எனக்கு இந்த பர்சன் வேண்டாம் இந்த பர்சன் வேண்டாம்னு சொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்காது. எந்த டீமை நான் போறேன்னு அந்த டீம் இருந்தே தான் ஆகும். பட் people are starting to speak. எனக்கு ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு நான் தெளிவா யோசிக்கிறது என்னன்னா, இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்த ஒருத்தர் இப்ப ரம்யா இங்கிலீஷ்ல பேசினதே கிடையாது. பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் she herself will speak. ஆனா இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்த பர்சன் திடீர்னு நான் இன்னைக்கு தமிழ்ல பேசுறேன், அதை என்னால அனுமதிக்க முடியாது. இன்னைக்கு அபிநந்தினி பண்ண மாதிரி I won't allow that alone. நீ இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சேன்னா தப்போ கரெக்டோ நீ அதுல பேச ஆரம்பிச்சிருக்கிறத கண்டினியூ பண்ணு. அண்ட் நோ சர்கம்ஸ்டன்ஸ் நான் தமிழுக்கு போறேன், இந்த வேலை ஆகவே. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. we'll meet tomorrow. Bye bye. Expect great things and live strong. Good night. Bye. Hope is our life, sir. Hope is our life. Thank you. Bye bye. Bye. Bye bye. Bye.